அமேசான் சமீபத்துல ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டுச்சு. 18,000 எம்ப்ளாயிஸை நாங்க வேலையை விட்டு தூக்க போறோம்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அமேசான் இந்தியா ஆபீஸ்ல இருந்த நிறைய எம்ப்ளாயிஸும் அழ ஆரம்பிச்சாங்களா. ஏன்னா அவங்க டீம்ல இருந்ததுல 75% நபர்கள் வரைக்கும் இதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க, அவ்வளவு பேர் லே ஆஃப் பண்றாங்கன்னு அவங்க அழுதாங்களாம். என்னப்பா இப்படி மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாங்க அமேசான், எல்லா கார்பரேட்டும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அப் டு யூ, நீங்க முடிவு பண்ணிக்கலாம். நான் அதனா காரணம் சொன்னா என்ன இந்த பக்கம் அந்த பக்கம் சாட்சி சொல்றீங்க, அதனால நான் அதுவும் சொல்லல. ஆனா இந்த வேலையை விட்டு நீக்கப்படுற ஊழியர்கள் இருக்காங்களா அமேசான்ல, அவங்களுக்கு இந்த செவரன்ஸ் பேன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் இந்த வேலையை வந்து நீக்கிறாங்களே, இதுக்கான ஒரு ஊதியம் மாதிரி கொடுத்து காம்பன்சேஷன் அமௌண்ட் மாதிரி கொடுத்து அமைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 5 மாசத்துக்கான சம்பளத்தை அவங்க கொடுக்கவிருக்கிறதா ஒரு தகவல் இப்ப வெளியாயிருக்கு. இந்தியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 லட்சம் அமேசான் ஊழியர்கள் இருக்காங்க. இத்தனை பேர்ல இருந்து எத்தனை பேர் இப்ப லே ஆஃப் பண்ணப்பட போறாங்கன்றதா இன்னும் பெரிய எதிர்பார்ப்பு கேள்வியா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கம்பெனி பொறுத்த வரைக்கும் இந்த லே ஆஃப்ன்ற முடிவை ஒரு முறை மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஒரு முறை லே ஆஃப் பண்ணுவாங்க, அதுல ரிசல்ட் கிடைக்கலனா திரும்ப லே ஆஃப் பண்ணுவாங்க, அதுல ரிசல்ட் கிடைக்கலனா திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.